வீட்ல அத்தனை செருப்பு வெளியில கடந்துச்சு, நான் பார்த்தேன். அப்ப எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, கரண்ட் பில் என்ன ஆகுறது, தண்ணி எவ்வளவு செலவாகும் இந்த வெயில் காலத்துல, கேளுங்க என்னன்ட்டு. அந்த வீட்டு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருப்பான் போல. எல்லா பசங்களும் மொட்டை மாடல ஒரே சிரிப்பு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களோ யாருக்கு தெரியும். எவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளவு குடும்பம் இருக்கு, அத்தனை பேச்சுலர்ஸ் பசங்க வந்து என்ன பண்றானுங்க கேட்கணும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்கணும், அவங்க அம்மாட்ட சொல்லுவீங்க. கொஞ்சம் சக்கரைக்கா சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க பையனுக்கு தெருமுனையில ஒரு பொண்ணோட நின்னுகிட்டு இருந்தானே, அவன் ஃப்ரெண்டா இருக்கும். தெரியல, ஃப்ரெண்டா இருக்கலாம். நான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், மத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்களோ. ஏதாவது கட்டி விட்டுட்டா என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்கல சொல்றேன் அவ்வளவுதான். அந்த டோர் ஏன் சாத்துற, திறந்தே வை. எனக்கு அந்த எதிர் வீட்டுல, பக்கத்து வீட்டுல, மேல் வீட்டுல, கீழ் வீட்டுல யார் போறாங்க யார் வராங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியணும். ஐ வில் பி வாட்சிங் எவ்ரி வீடு. எல்லா வீட்லயும் வந்து என் கண்ணு இருக்கும். இந்த பையனோட பைக் ஒரு 2 வாட்டி வந்துட்டு போகுது இல்ல, இங்கதான் பாக்குறான். இந்த வீட்டுல தான் யாரோ, அந்த பில்டிங்ல தான். நான் சொல்றேன், அந்த 3வது வீடு பொண்ணாதான் இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொட்டை மாடியில என்ன டங்குன்னு சவுண்ட், எதுக்கு முதல்ல பிள்ளைங்கள மொட்டை மாடிக்கு அனுப்புறீங்க? தயவு செஞ்சு ஒரு பூட்டு போட்டுருங்க. எல்லா வீட்லயும் சாவி கொடுங்க. துணி காய போடுறீங்கன்னா அந்த சாவியை யூஸ் பண்ணி எல்லாரும் போய்க்கணும். தேவையில்லாம பிள்ளைங்கள மேல விடாதீங்க. ஏதோ சத்தம் வருது, பக்கத்து வீட்டுல யாரும் வராங்கன்னு நினைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தே அவங்க CCTV உங்களுக்கு கேப்சர் பண்ணி அவங்க வந்துடுறேன்.